श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। सन्तश्रीरङ्गवृत्पीश शरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः நமஸ்பாய். இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் தொடர் வரிசையில ஸ்லோகன் நம்பர் 267, 268, 269 மற்றும் 270 இந்த 4 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத அனுபவிக்க இருக்கும். இந்த 4 ஸ்லோகங்களும் சஞ்சார பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்ததி கீழே இருந்துருக்கு. இன்றைய தினம் பாருங்க, ரொம்ப அற்புதமான தினம். நமக்கு பெரும்பாலும் இப்படி அமையிறது துவாதசி. இந்த துவாதசி அன்னைக்கு நம்ம இந்த பாதுகா ஸ்மரணம் பண்ணா அவ்வளோ பாக்கியம், அவ்வளோ புண்ணியம், அவ்வளோ ஸ்ரேயஸ், அவ்வளோ சிரேஷ்டம். அப்படிப்பட்டதான இந்த நாள்ல நாம சுவாமி தேசிகன் அருளி செய்த இந்த பாதுகா சகஸ்ரன்ற சத்தியான கிரந்தத்தை வாசிக்கிறோம் பொழுது நமக்கு ஆச்சாரனுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமா இருக்கு, எம்பெருமானுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமா இருக்கு அப்படிங்கிறதாக தாத்பரியம். பாருங்கோ, சென்ற வகுப்புல நாம ஸ்லோகம் நம்பர் 266 வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம் இல்லையா? அந்த 266வது ஸ்லோகம் என்னவாக இருந்தது, அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, சிரசா பவதிம் ததாதி கஸ்சித் விதிருத கோபி பதஸ்பிருஷா பவத்யா உபயோஹோ மதுவைரி பாதரக்ஷே தொததீனாம் கதிமாமனந்தி சந்தஹா அப்படிங்கிறதான கடைசியா நம்ம பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம். என்ன அர்த்தம், அதனுடைய தாத்பரியம் அப்படின்னாக்கா, பெருமான் அதாவது பாதுகாதேவி உன்னை ஒருத்தர் தலைமையில தூக்குறார் இல்லையா, நீ ஒருவரை தலைமையில தூக்கிக்கிற. இந்த 2 பெயருடைய கதியும் என்ன ஆகுது அப்படின்னாக்கா உன்னுடைய அதீனமாக இருக்கிறது அப்படிங்கிறதாக பெரியவா சொல்றா. பெருமான் உன்னை அதாவது பாதுகையை சாத்தி கொண்டு சஞ்சரிக்கிறார். உன்னை தலையிலே சாத்தி கொள்கிறவர்கள் நல்ல உலகத்திற்கு போகிறார்கள் அப்படிங்கிறதான தாத்பரியம் அந்த கடைசியா நம்ம பார்த்து முடிச்சிருந்த 266வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருந்தது. அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 267, 267வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஸ்பிருஷதா சிரசா பதேன சத்வாம் கதிமுத்திஷ்ய முகுந்த பாதுகே த்வௌ அவரோகதி பশ্চিம பதாத் ஸ்வாததிரோகதி அனகஸ்ததேவ பூர்வஹா. ஸ்பிருஷதா சிரசா பதேன சத்வாம் கதிமுத்திஷ்ய முகுந்த பாதுகே த்வௌ அவரோகதி பশ্চিம பதாத் ஸ்வாததிரோகதி அனகஸ்ததேவ பூர்வஹா அப்படிங்கிறது 267வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. ஏ முகுந்த பாதுகே, பிரம்மானுடைய பாதுகையே, துவாம், துவாம்னா உன்னை இல்லையா, துவௌ 2 பெயர்கள், கதிம் சஞ்சாரத்தை அடைய வேண்டிய இடத்தை, உத்திஷ்ய உத்தேசித்து, சிரசா தலையினாலேயும், பதேனச்ச திருவடினாலேயும், ஸ்பிருஷதா தொடுகிறார்கள். உன்னை 2 பேர் தொடுறா இல்லையா? யார் யார் அப்படின்னு பார்த்தாக்கா, எம்பெருமான் அவருடைய திருப்பாதங்களால உன்னை தொடுறார் இல்லையா? மற்ற தேவர்கள்லாம் உன்னை தலையினால தொடுறா. இப்போ உன்னை காலால தொட்ட அவர் என்ன பண்றார், தன்னுடைய இருந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி விட்டார். தலையால தொட்டவர் என்ன பண்றா, உயர்ந்த இடத்திற்கு ஏறி விட்டார் இல்லையா? பெருமாள் அவருடைய திருவடியினால உன்னை தொட்டார். பக்தர்களா என்ன பண்றா, தலையினால உன்னை தொட்டா. 2 பேர் உன்னை தொடுறா. எம்பெருமான் தன்னுடைய திருப்பாதங்களால தொடுறார் இல்லையா? பக்தர்கள்லாம் தன்னுடைய தலையினால தொடுறா. அப்படி என்ன சொல்றா, அப்படி இது எதுக்குமே, இது 2மே எதுக்காகனாக்கா நல்ல கதிக்காக 2 பேர்களும் உன்னை தொட்டார்கள் அப்படிங்கிறதாக இங்க காண்பிச்சு கொடுக்குற இல்லையா? ஏ பாதுகே,
முகுந்த பாதுகே எம்பெருமானுடைய பாதுகையே துவாம் உன்னை கௌ இரண்டு பேர்கள் ரெண்டு பேர் இருக்கா இல்லையா அவ கதிம் பெருமாள் சஞ்சாரத்தை அடைய வேண்டிய இடத்தை சஞ்சாரம்னா இப்போ சஞ்சாரம் அப்படிங்கிறத அடைய வேண்டிய இடம் அப்படி எம்பெருமான் என்ன பண்றார் அப்படின்னாக்கா தன்னுடைய திருப்பாதங்களால தொடுறார் பக்தர்கள்லாம் தலையினால தொடுறார் எம்பெருமான் பதேனச்ச திருவடினாலேயும் இல்லையா அது எதுக்காக அப்படின்னாக்கா கதிமுத்திஷ்ய அந்த அடைய வேண்டிய இடத்தை உத்தேசித்துன்னு அர்த்தம் எம்பெருமான் சிரசா தலையினாலேயும் பக்தர்கள்லாம் பதேனச்ச அந்த பாதங்களாலையும் என்ன பண்றார் தலையினாலே எம்பெருமான் பாதத்தினாலையும் மற்றவெல்லாம் பக்தர்கள்லாம் தலையினாலே என்ன பண்றா ஸ்பிருஷதா தொடுகிறார்கள் இந்த பஸ்திமகா இரண்டாவது சொல்லப்படுறார்கள் இல்லையா அவ என்ன பண்றா சோ தன்னுடையதா இருக்கக்கூடிய பதாத்து ஸ்தானத்திலிருந்து அவரோகதி அவெல்லாம் இறங்குறா முதல்ல சொல்லப்பட்டவர் ததேவ அந்த ஸ்தானத்தை அதிரோகதி ஏ பாதுகையே நல்ல கதிக்காக ரெண்டு பேர் ஒன்னு தொட்டார்கள் ஒருவர் காலாலே தொட்டார் ஒருவர் தலையினாலே தொட்டார் இப்போ காலால தொட்டவர் இருந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி விட்டார் தலையாலே தொட்டவர் உயர்ந்த இடத்திற்கு ஏறிவிட்டார் எவ்வளவு சிரேஷ்டமா இருக்கும் பெருமானுடைய திருப்பாதங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த பாதுகாதேவிக்கு எவ்வளவு சிரேஷ்டம் அப்படிங்கிறார் பாருங்க ரெண்டு பேருமே நல்ல கதியை அடைந்தார்களா பெருமான் பாதுகாதேவிய தன்னுடைய திருப்பாதங்களால தொடுறார் பக்தர்கள்லாம் அதனுடைய சிரசா தலையினால தொடுறார் ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு நிலை சஞ்சாரத்தை கதிம் உத்திஷ்ய நல்ல சஞ்சாரத்தை உத்தேசித்து தான் என்ன பண்ற அப்படின்னாக்கா ஸ்பிருஷதா சிரசா பதேன துவாம் துவம்னா உன்னை கதிமுத்திஷ்ய அந்த சஞ்சாரத்தை நாம அடைய வேண்டிய இடத்தை அடைவதற்காக முகுந்த பாதுகே துவௌ அவர்கள் இருவர்களும் அவரோகதி பশ্চিம பதாது மேலே கூறிய எம்பெருமான் கீழே இறங்கி திருப்பாதங்களை தொடரார் ஸ்வாத் அதிரோகதி அனகஸ்ததேவ பூர்வகா அதே மாதிரி தலையால தொட்டவா எல்லாருமே மேல உயர்ந்த நிலைக்கு அடையிறா இப்போ பாதுகாதேவிய நாம சிரசா கொண்டாடினாக்கா பாதுகாதேவினா என்ன சொல்ல வரா இங்க ஆச்சாரியனா சொல்றா அப்படி நாம கொண்டாடினா உயர்ந்ததான சஞ்சாரத்தை நாம அடைய வேண்டிய இடத்தை கதியை நாம் சுலபமாக அடைந்து விடலாம் அப்படிங்கிறதாக நமக்கு காண்பிச்சுட்டே வர ஸ்பிருஷத சிரசா பதேன சத்வாம் கதிமுத்திஷ்ய முகுந்த பாதுகே துவௌ அவரோகதி பশ্চিம பதாது ஸ்வாததிரோகதி அனகஸ்ததேவ பூர்வகா அப்படிங்கிறது 267வது ஸ்லோகம் அதனுடைய தாத்பரியமாக அது அமைஞ்சிருக்கு அதை தொடர்ந்து நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 268 என்ன ஸ்லோகம் அது சமயேஷு அபதிஷ்ய ஜைத்ரயாத்ராம் விவிதாந்த புரவா குரா வியதீதா நியதம் மணிபாதுகே பவத்யா ரமதே வர்த்மணி ரங்க சார்வபௌமஹா சமயேஷு அபதிஷ்ய ஜைத்ரயாத்ராம் விவிதாந்த புரவா குரா வியதீதா நியதம் மணிபாதுகே பவத்யா ரமதே வர்த்மணி ரங்க சார்வபௌமஹா நீங்கள் என்ன அர்த்தம் பாருங்க ஏ பாதுகாதேவி மணிபாதுகே உயர்ந்ததான ரத்தன கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகாதேவியே என்ன பண்றாரு அப்படின்னாக்கா பெருமாளுக்கு எப்பவுமே உன்னோட விளையாடிண்டே இருக்கணும்னு ரொம்ப ஆசை பெருமானுக்கு என்ன பண்ணணும்னு ஆசை உன்னோட எப்பவுமே விளையாடிண்டே இருக்கணும் அப்படின்னா அர்த்தம் உன்னோட சேர்ந்தே இருக்கணும்னு ஆசை இல்லையா அவருக்கு அப்படிப்பட்ட ஆசை ஒண்ணு இருந்துட்டே இருக்கு இப்போ மகாலட்சுமி தொடங்கிய முதலான என்ன பண்ற அந்த புறத்தை விட்டு போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எம்பெருமானிடத்துல பிரார்த்திக்கிறான் எம்பெருமானிடத்துல மகாலட்சுமி முதலிய எல்லாருமே என்ன பண்ற நீங்க அந்த புறத்தை விட்டு போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரார்த்திக்கிறார் ஆனா எம்பெருமானுக்கு பாதுகாதேவியனோட இருக்கணுங்கிறதா விளையாடிண்டே இருக்கணும் அப்படிங்கிறதா எம்பெருமானுடைய அபிப்பிராயம் ஆசை அவ சொல்றா அந்த புறத்தை விட்டு போகவே கூடாதுண்டா யாரு மகாலட்சுமி முதலாள சொல்லிட்டு இருக்கான் இப்ப பாருங்க அப்போ அவ சொல்றத கேட்கணும் அதே சமயத்தை பாதுகாதேவியோட விளையாடிண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அது வியாஜமா இப்போ அசுரன்லாம் நிறைய அசுரார்கள்லாம் இருக்கா இல்லையா அவெல்லாம் என்ன பண்றா அந்த லோகத்துக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கா நிறைய தொந்தரவு பண்றா அப்படி தொந்தரவு கொடுக்கக்கூடிய அவளெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமானது ஏற்படுறது இல்லையா அந்த அவசியத்தை போக்க வேண்டிய காரணமாக அது ஒரு சாக்கா எடுத்துக்கிறார் எம்பெருமான்
சொல்லிண்டு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக புறப்படுறார். அப்படி புறப்படக்கூடிய அந்த சமயத்துல என்ன பண்றாருனாக்கா உன்னோட சேர்ந்துதான் வர்றார். ஏன் அப்படின்னாக்கா அந்த வழியில உன்னோட விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதாக சுவாமி சொல்றார். சமயேஷு அபதிஷ்ய ஜைத்ர யாத்ராம் விவிதாந்த புரவா குராவியதீதா நியதம் மணிபாதுகே பவத்யா ரமதே வர்த்மணி ரங்க சார்மபௌமஹா. அர்த்தம் பாருங்க. ஏ மணிபாதுகே, உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட மணிபாதுகையே, ரங்க சார்வபௌமஹா, யாரு? எம்பெருமான் ரங்கநாதனானவர். ரங்க சார்வபௌமஹான யாரு? ரங்கநாதர். அந்த ரங்கநாதனானவர் சமயேஷு இல்லையா, ஒரு காலங்களில் என்ன பண்றாருனாக்கா ஜைத்ர யாத்ராம், ஜெயத்திற்காக இருக்கக்கூடிய அந்த பிரயாணம், அத அபதிஷ்ய, அபதிஷ்யன அதையே சாக்கா வச்சுக்கிறார். அப்போ அசுரார்கள்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யாத்திரையை மேற்கொள்றார். அப்படி பண்ணக்கூடிய அந்த யாத்திரை இருக்குல்லையே, அது ஒரு சாக்கு அவருக்கு. அப்படி பண்ணிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா விவித அநேக விதமா இருக்கக்கூடிய அந்தப்புர பத்னிகளாகிய யாரு வாகுரா, அந்த வலைகள்ல இருந்து வெளியில வரார் இல்லையா, வெதீதா தாண்டியவராய் கொண்டு வர்த்மணி, வர்த்மணி வழியிலன்னு அர்த்தம், மார்க்கத்துல. ஓ அவளெல்லாம் வதம் பண்ணணும் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு வியாஜம். அப்படி சொல்லிட்டு அந்த புறத்தை விட்டு வெளியில வரார். அப்படி வரும்போது என்ன உன்னையும் சாத்தின்டே வரார் இல்ல, சஞ்சாரத்தின் போது உன்னை விட்டு பிரிய மாட்டார் இல்லையா எம்பெருமான். அப்படி உன்னை அழைச்சிட்டு வரக்கூடிய வழியில என்ன பண்றார், வர்த்மணி மார்க்கத்துல, பவத்யா உன்னோடு, ரமதே இல்லையா விளையாடுகிறார் அப்படிங்கிறது தான் நியதம், நிச்சிதம், நிச்சயமா. அப்படி அதுக்காக தான் அது ஒரு வியாஜமா எடுத்துக்கிறார். அசுரார்கள்லாம் இந்த லோகத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா, தொந்தரவு கொடுக்குறா அப்படிங்கறதான ஒரு வியாஜத்தை கையில எடுத்துட்டு பெருமான் என்ன பண்றாருனாக்கா அந்த புறத்தை விட்டு வெளியில வரார். அப்படி வரும்பொழுது உன்னையும் சாத்திக்கிறார். சாத்திட்டு வரக்கூடிய வழிகள்ல உன்னோட என்ன பண்றார், ரமதே விளையாடி கொண்டிருக்கிறார். எங்க அப்படின்னாக்கா வர்த்மணி, வர்த்மனினா மார்க்கத்தில், வழியில். யாரு? ரங்க சார்மபௌமஹா, யாருடன்? பவத்யா உன்னுடன். யார்கிட்ட சொல்றார்? ஏ மணிபாதுகே, உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே, இதுதான் நியதம், இதுதான் நிச்சயம் அப்படிங்கிறதாக சொல்றாரு இந்த 268வது. இப்படியாக இது என்னன்னாக்கா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சஞ்சார பத்ததி அப்படின்னும் போது எம்பெருமான் அந்த திருவடியை விட்டு, திருவடியில இருக்கக்கூடிய அந்த பாதுகையை விட்டு பிரிய மாட்டார். எம்பெருமானுடைய திருவடியும் பாதுகையும் பிரிய போறதே இல்லை அப்படிங்கிறதாக இங்க தொடர்ந்து நம்ம காண்பிச்சுட்டே கொடுக்குற. சமயேஷு அபதிஷ்ய ஜைத்ரயாத்ராம் விவிதாந்த புரவா குராவியதீதா நியதம் மணிபாதுகே பவத்யா ரமதே வர்த்மணி ரங்க சார்மபௌமஹா அப்படிங்கிறது 268வது ஸ்லோகமா அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 269. அது என்ன ஸ்லோகம் பாருங்க. நிஜசம் அனன பிரசக்தலாஸ்யம் சரதித்வாம் அதிருஹ்ய ரங்கநாதஹ பதரக்ஷிணி பாவனஸ்துவமாஸ்தாம் ரசிகாஸ்வாத மதப்பரம் ந வித்மஹ. நிஜசம்ஹனன பிரசக்தலாஸ்யம் சரதித்வாம் அதிருஹ்ய ரங்கநாதஹ பதரக்ஷிணி பாவனஸ்துவமாஸ்தாம் ரசிகாஸ்வாத மதப்பரம் ந வித்மஹா என்கிறது 269வது ஸ்லோகம். ஓ ஒரு மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்கா பல விதத்துல கெட்டவனாதான் இருந்துட்டு இருக்கான். பெரும்பாலும் மனுஷன் அப்படிங்கிறவன் எப்படி இருந்துட்டு இருக்கான், பல விதத்துல கெட்டவனாதான் இருந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஆச்சாரிய கடாட்சத்தினால பெருமாளுடைய தியானமும் நல்ல சங்கதியும் வருது இல்லையா. அதுவும் கெட்டிக்காரத்தனமா இருக்கிறவனுக்கு அது மிகவும் உயர்ந்த ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு. எப்படி பாருங்கோ என்ன சொல்ற ஸ்லோகத்தின் மூலமா, ஏ பாதுகையே பதரக்ஷினி அப்படின்னு கூப்பிடுறார். பெருமானுடைய திருப்பாதங்களை, திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, ஏ பதரக்ஷினி. பெருமாள் உன்னை சாத்தி கொண்டு எழுந்திருக்கிறார் இல்லையா. துவாம், துவாம்னா உன்னை, அதிருஹ்ய உன்மேல ஏறி என்ன பண்ற, சாத்திக்கிறார் இல்லையா. யாரு? ரங்கநாதா, ரங்கநாதனானவர் என்ன பண்றா, துவாம் உன்னை அதிருஹ்ய ஏறி. நிஜ, நிஜனா தன்னுடையதா இருக்கக்கூடிய சம்மணன சரீரத்திலே பிரசக்தா உண்டா இருக்கக்கூடிய லாஸ்யம், அந்த நாட்டியத்தை உடையதா இருக்கும்படி சரதி சஞ்சரிக்கிறார். அத பாவனத்துவம், அதை யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ இல்லையா, அவருடைய பாவத்தெல்லாம் போக்குறது என்பது ஆஸ்தாம் இருக்கட்டும். அத்தகா இந்த சமாச்சாரத்தை காட்டிலும் பரம்
வேறா இருக்கக்கூடிய ரசிகா ரசம் தெரிந்தவர்களுக்கு ஆஸ்வாதம் சொல்லுவா. ஆஸ்வாதனா இன்பம். வித்மஹா நாங்கள் அறியவில்லைங்கிற. பாதுகை பெருமாவண்ண சாத்திக்கொண்டு என்ன பண்ண எழுந்துருல சேவிக்கிற போது குதித்து குதித்துண்டு பெருமாள் அப்படியே அப்படியே எழுந்திருக்கிற மாதிரி தெரியுது. பெருமாள் அப்படி எழுந்துள்ள செய்தே சேவித்தாலும் பாபம் போகிறது என்பது இருக்கட்டும். இதை காட்டிலும் கண்ணிற்கு அழகான சங்கதியே கிடைக்கிறது. என்ன சங்கதி கிடைக்கிறதுனாக்கா, ஒரு மனுஷன் பல விதத்துல கெட்டவனா இருக்கான். அவனுக்கு ஆச்சாரிய கடத்தினால் பெருமாளுடைய தியானம் நல்ல சங்கதின்னு வருகின்றது இல்லையா? இது கெட்டிக்காதனமா இருக்கு. அது மிக உயர்ந்த ஆச்சரியமா தெரிகிறதா இல்லையா? என்ன அர்த்தம்னாக்கா, எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா அத எம்பெருமான் நடத்தி கொடுப்பான். எப்படி, எதன் மூலமானாக்கா பாதுகாதேவியின் மூலமா நடத்தி கொடுப்பான். ஏன்னா பாதுகாதேவனுடைய சம்பந்தம் எம்பெருமானுக்கு இருக்கு. அந்த பாதுகாதேவனுடைய கட்டாட்சம் நம் மீது பட்டுவிட்டால் நமக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய தியானம் நல்ல சங்கதி அது நமக்கு கிடைச்சிரும். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படிங்கிற பெருமானுடைய அந்த கட்டாட்சம் இருக்கு இல்லையா, அது நமக்கு நிச்சயமா கிடைக்கும். எப்போ எம்பெருமான் பாதுகாதேவியினுடைய சம்பந்தத்துல இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா வெளியில வராரு இல்லையா? அப்படி வரும்பொழுது நமக்கு ஒரு பாக்கியம், பெருமானுடைய அந்த கடாட்சம் நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, அதனால உயர்ந்ததான கதி நல்ல சங்கதிகள்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிற. கணநாதன் பாதிமேறி நடக்கும்போது திருமேனியில தோன்றக்கூடிய விசேஷங்களை அனுபவித்து பேசுகிறார் இல்லையா? இப்படி நாட்டிய அரங்கத்தின் மேல ஏறி ஒரு நடனக்காரன் எப்படி தன்னுடைய திறமை முழுவதும் காட்டி ஆடுவதை கண்ட ரசிக எப்படியோ அப்படி இங்க என்ன பண்றாரா, பகவதோச ரசித்து மகிழ்ந்தார். எம்பெருமான் சஞ்சாரமா வரும் பொழுது இந்த எம்பெருமான் அப்படியே இந்த ரங்கம்னா நாட்டிய மேடை, அதில் எப்படி ஒரு நாட்டியம் ஆடக்கூடியவன் ஆடுவானோ அதை பார்க்கும்போது ரசிகன் அப்படி தன்னையே மெய் மறந்து ரசிச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு தெரியாது. என்னன்னாக்கா அவன் ரசிக்கிறது எம்பெருமான் வரார் அப்படிங்கிறதோட ரசிக்கிறதோட மாத்திரம் இல்லாம அதை தாண்டிலும் உயர்ந்ததான ஒரு கதி அவனுக்கு கிடைக்க போறது. அப்படின்னும் போது இந்த எம்பெருமானனை அப்படி நாட்டியமாட வைக்கிறதும் பாதுகாதேவி தான். அப்படி எம்பெருமான் நாட்டியம் ஆடுறத பார்த்து ரசிக்கிறான் பாருங்க தன்னை மெய் மறந்து, அவனுக்கு உயர்ந்ததான கதியை கொடுக்க போறதும் பாதுகாதேவி தான், ஆச்சாரியன் தான் அப்படிங்கிறத நமக்கு காண்பிச்சு கொடுக்கிற இந்த ஸ்லோகம் மூலமா. நிஜ சம்ஹனன பிரசக்தலாஸ்யம் சரதித்வா மதுருக்கிய ரங்கநாதா பதரக்ஷணி பாவனஸ்துவமா. பாவன தூய்மையான தன்மை அப்படின்னா உயர்ந்ததான கதி. ரசிகாஸ்வாத மதப்பரம் ந வித்மஹா. இந்த அத எம்பெருமான் அழகா வீதி உலா வந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத காட்டிலும் உயர்ந்ததான ஒரு கதி, ஒரு பாவனஸ்துவம் இருக்கு பத்தியா, அது அம்மா உன்னாலதான் கொடுக்க முடியும், ஆச்சாரிய சம்பந்தத்தினால்தான் ஏற்பட முடியும் அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கிற. நிஜ சம்மனன பிரசக்தலாஸ்யம் சரதித்வாமதிருக்கிய ரங்கநாதா பதரக்ஷணி பாவனஸ்துவமாஸ்தாம் ரசிகாஸ்வாத மதப்பரம் ந வித்மஹா என்கிறது 269வது ஸ்லோகம். அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 270, 270வது ஸ்லோகம். பாருங்கோ, இது என்ன ஸ்லோகம்? பதயோரணயோ பரஸ்ய பும்சஹ ததனுக்ராஹ்ய விகார பத்ததேர்வா சிரசோ மணிபாதுகே ஸ்ருதீனாம் மனசோபா மமபூஷணம் துமேகா. பதயோரணயோः பரஸ்ய பும்சஹ ததனுக்ராஹ்ய விகார பத்ததேர்வா சிரசோ மணிபாதுகே ஸ்ருதீனாம் மனசோபா மமபூஷணம் துமேகா என்கிறது 270வது ஸ்லோகம். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, ஏ பாதுகையே மணி பாதுகையே, நீ பெருமாளுடைய திருவடிகளுக்கும் பெருமாள் எழுந்திருக்கக்கூடிய வழிக்கும் என்ன பண்ற அப்படின்னாக்கா, உபனிஷத்திற்கும் என்னுடைய மனதிற்கும் அலங்காரமா இருந்துருக்க. பாதுகாதேவியானவள் எப்படி இருந்துருக்கானாக்கா, பெருமாளுடைய திருவடிக்கு அலங்காரமா இருந்துருக்கா இல்லையா? அதாவது உபனிஷத்தா இருந்துருக்கான்னு அர்த்தம். உபனிஷத்துனா என்ன? வேதங்களுடைய தலை இல்லையா? என்னுடைய மனசுக்கும் நீ எப்படி இருந்துருக்க? அலங்காரமா இருக்க. அப்போ உபனிஷத்துல என்ன பண்றது அப்படின்னாக்கா, பாதுகாதேவி உசத்தியா கொண்டாடுறது. அப்படி உபனிஷத்துகளால சொல்லப்படுற உன்னை சாத்தின்று எம்பெருமாள் என்ன பண்றா, வீதி உலா இருந்துட்டு நான் இன்பமாக தியானிக்கிறேன் அப்படிங்கிறதாக இங்க நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்குற. பாதுகாதேவியானவள் உபனிஷத் அப்படிங்கிறதனுடைய ஒரு ஆபரணமா சாத்தின்னு இருக்கா. வேதங்களுக்கு உபனிஷத் அப்படிங்கிறது தலையா இருக்கும். இப்படி எம்பெருமான் உன்ன அணிஞ்சுட்டு இருக்கார்.
இல்லையா? அப்படி அணிஞ்சிட்டு இருக்க எம்பெருமானையும் உன்னையும் நான் சேர்த்து தியானிக்கிறேன் அப்படிங்கிறதாக இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த 270வது ஸ்லோகமா. என்னன்னாக்கா, பரமபுருஷன் இருக்கா இல்லையே, அவனுக்கு இந்த பாதுகா சம்பந்தத்தினால என்ன ஏற்படுது அப்படின்னாக்கா, வேதாந்தம் அடியாள் உள்ளவும் வழியும் சோபிக்கின்றது அப்படிங்கிற. பாதுகாதேவிக்கு சாட்சாத் உபனிஷத்து தான். அப்ப என்ன இருக்கு, வேதாந்தத்தினுடைய சம்பந்தமானது பாதுகாதேவிக்கு ஏற்படுறது. அப்படிப்பட்ட எம்பெருமானையும் உன்னையும் சேர்த்து சேவிக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு ஏற்படுறது அப்படிங்கிறதான ஒரு கருத்தை கொண்ட ஸ்லோகம். பதயோஹோ அனயோஹோ பரஸ்ய பும்சா ததனுகிராக்கிய விகார பத்ததேர்வா சிரசோ மணிபாதுகே ஸ்ருதீனா மனசோவா மமபூஷணம் துவமேகா. எம்பெருமானுக்கும் சரி எங்களுக்கும் சரி நீ பெரிய ஆபரணம்ங்கிற. இல்லையா? பூஷணம்னா ஆபரணம். ஏ மணிபாதுகே, உயர்ந்த கற்களால் அழைக்கப்பட்ட பாதுகையே, துவம் ஏகா, நீ ஒருவல் பரஸ்ய பும்சா, பரமபுருஷனான பெருமாளுடைய அனையோக இந்த பதையோர்வா திருவடிகளுக்கும் சரி எப்படி இருக்க, பூஷணமா இருக்க. பூஷணம்னா அலங்காரமா இருக்க. அப்படிப்பட்ட அந்த திருவடியினாலே அனுகிராஹ்யா, நாம அனுகிரகிக்க தகுந்த இருக்கக்கூடிய விகார சஞ்சாரத்துக்காக இருக்கக்கூடிய பத்ததேர்வா மார்க்கத்திற்கு பூஷணம். அவன் செல்லக்கூடிய மார்க்கத்துக்கும் நீ எப்படி இருந்துட்டு இருக்க, சஞ்சாரத்துக்கும் பூஷணமா இருந்துட்டு இருக்க. இல்லையா? அது மாத்திரமில்ல, ஸ்ருதீனாம் வேதங்களுடைய சிரசா தலைக்கும், அது மாத்திரமில்ல என்னுடைய மனசோவா மனதிற்கும் நீ பூஷணமா அலங்காரமா இருந்துட்டு இருக்க அப்படிங்கிறதாக அப்படி உசத்தியா கொண்டாடுற இந்த பாதுகாதேவிய சுவாமி தேசிகன். இல்லையா? பாருங்க, பாதுகாதேவி எம்பெருமானுக்கும் ஆபரணமா இருந்துண்டு, எம்பெருமானுடைய சஞ்சாரத்துக்கும் ஆபரணமா இருந்துண்டு, இல்லையா? வேதங்களுக்கும் சிரசா தலையில இருக்கக்கூடிய ஆபரணமா இருந்துண்டு, உபநிஷத்துகளா இருந்துண்டு, என்னுடைய மனசுக்கும் நீ பூஷணமா அலங்காரமா இருந்துருக்க அப்படிங்கிறதாக அப்பேற்பட்ட உன்னை எம்பெருமான் என்ன பண்றார், சாத்திண்டு திருவடியில சாத்திண்டு பெருமாள் வீதியுள்ள எழுந்துறார். நான் என்ன பண்றேன், அப்படி வரக்கூடிய உன்னை இன்பமா தியானிக்கிறேன், உன்னையும் தியானிக்கிறேன், உன்னை சாத்தின்னு வரக்கூடிய எம்பெருமானையும் தியானிக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருக்குமே நீ என்ன பண்ண போற, உயர்ந்ததான கதியை கொடுக்க போற. இல்லையா? அப்பேற்பட்ட கதியை தரக்கூடிய உன்னை நாங்க என்ன பண்றோம், சதா சர்வகாலம் இன்பமா சுகமா தியானிக்கிறோம் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தின் மூலமா சொல்றார். பதயோரணயோ பரஸ்ய பும்சா ததனுகிராஹ்ய விகார பத்ததேர்வா சிரசா மணிபாதுகே ஸ்ருதீனா மனசோவா மமபூஷணம் துவமேகா அப்படிங்கிறதாக 270வது ஸ்லோகம். இப்படியாக இன்றைய தினம் நாம ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய தொடர் வரிசையில 4 ஸ்லோகங்கள், இது எல்லாமே சஞ்சார பத்ததின்னு சொல்லக்கூடிய அந்த பத்ததி கீழ் இருக்கக்கூடிய 4 ஸ்லோகங்கள் 267, 268, 269 மற்றும் 270ன்னு சொல்லக்கூடிய 4 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுட்டோம். அடுத்த ஸ்லோகங்களை அடுத்த வகுப்புல என்னன்றதை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். தாசன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் धन्यवादाः. धन्यवादाः स्वामी। धन्योस्मि स्वामी। धन्यवादाः। धन्योस्मि स्वामी। धन्योस्मि स्वामी।